உலகில் பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் மொழிக்கென தனித்த இலக்கண இலக்கிய நூலான தொல்காப்பியத்தை கொண்டிருந்தது தமிழ் பேரினம். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், வாழ்க்கைக்கு எந்த வரம்பும் இல்லை, விதியும் இல்லை என்று உலகத்தின் பல மக்கள் கூட்டம் வாழ்ந்தபோது வாழ்க்கை என்று பகுத்து அந்த வாழ்க்கைக்கு இலக்கணமாக அறத்தை வைத்தவர்கள் தமிழர்கள் நாம். உலகில் நாகரிகம் தோன்றாத காலகட்டத்தில் உலக மானுட கூட்டத்துக்கு திருக்குறள் எனும் மானுட சாசனத்தை கொடுத்தது தமிழர்கள் நாம். உலகில் பல இனக்கூட்டம் நாடோடிகளாக திரிந்த காலகட்டத்தில் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாறை என்று 5ஆக பகுத்து வாழ்ந்து வந்தவர்கள் தமிழர்கள் நாம். உலகிற்கு முன்னோடி தமிழர்கள், உலகிற்கு எல்லாவற்றையும் போதித்தவர்கள் தமிழர்கள் நாம் தான். எந்த இனக்கூட்டமும் இயற்கையை போற்றி இயற்கையை பாதுகாத்து வந்தது இல்லை. ஆனா தமிழர்கள் இயற்கையை வழிபட்டோம், இயற்கையை தெய்வம்னு போற்றணும். விவசாயத்துக்கு உதவி பண்ண காரணத்துக்காக சூரியனுக்கு பொங்கல் வச்சு படையிலிட்டு நன்றி தெரிவிச்சோம். இயற்கை வழிபாட்டை ஆதி வழிபாடாக கொண்டிருந்தோம். இன்னைக்கு உலகம் முழுக்க இயற்கை குறித்தான புரிதல் ஏற்படுது. அரசியல் பேசப்படுறப்ப இயற்கை குறித்தான அரசியலும் பேசப்படுது. ஏன்னா உலகளாவிய பிரச்சனை நாட்டுக்கடையான போர்கள் அல்ல, உலகளாவிய பிரச்சனை காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல், இதுதான் உலகளாவிய முதன்மை பிரச்சனை. ஏன்னா மிதமிஞ்சிய வறட்சி, மிதமிஞ்சிய மழைப்பொழிவு, மிதமிஞ்சிய பனிப்பொழிவு எல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் காலநிலை மாற்றம், புவி வெப்பமாதல். அப்ப என்ன சொல்றான், உலகம் முழுக்க இயற்கையின் போக்கில நாம் வாழ கத்துக்கணும், இயற்கையை சிதைக்காம நாம் வாழணும், இயற்கையின் போக்கில ஏந்த வாழ்வை நாம் மேற்கொள்ள முன் வரணுங்கிற. எப்ப? இப்போது. ஆனால் இயற்கையை சிதைக்காது இயற்கையோடு வாழ்ந்த பெருமக்கள் தான் பழங்குடி மக்கள். அவங்க காடுகள்ல வாழ்ந்தாங்க. என்ன சொன்னா, காட்டு மிராண்டிகள்னா, இவன் நவநாகரிக கூட்டம்னா. ஆனால் எந்த காட்டு மிராண்டியும் காடுகளை அழித்தது இல்லை, மலையை தகர்த்தது இல்லை, கனிம வனங்களை சூறையாடியது இல்லை, காடுகளில் இருந்த விலங்குகளை தொந்தரவு செஞ்சது இல்லை, இயற்கையை பாதுகாத்து அரணாக வாழ்ந்து வந்தார்கள். இப்போதும் காடுகளில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் வாழ்றாங்க. இப்ப எல்லா இடங்கள்லையும் நாடு முழுமைக்கும் பழங்குடி மக்களை மலைப்பகுதியிலிருந்து வெளியேற்றான்.